ஒரு ஆஃபீஸில் பெரிய பொசிஷனில் இருக்க ஒருத்தர் அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்கலாம், நான் தான் இந்த ஆஃபீஸ்லே பெரிய ஆள், என்னைய கேட்டு தான் ஓனரே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவார், நான் நினச்சா உன்னைய இன்றைக்கே வேலையை விட்டு தூக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரையும் அதிகாரம் பண்ணி சுற்றிட்டு இருந்தாராம். ஆனால் இந்த விஷயம் ஒரு நாள் ஓனரோட காதுக்கு போகும்போது அவர் இப்படி நான் தான் எல்லான்னு அதிகாரம் பண்ணி சுற்றிட்டு இருந்த அந்த ஆளை வேலையை விட்டே தூக்கிட்டாராம். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்மளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம்லாம் தேவனிடத்துல இருந்து வந்ததுன்றதை மறந்துட்டு நான் தான், என்னால் தான், என்னோட திறமை தான், நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நான்ற பெருமை நம்மளுக்குள்ள ரொம்ப இருக்குது. வேதத்தில் பாருங்க, யாத்திரையாகமம் 10:3 போட்டிருக்கு, உன்னை தாழ்த்த நீ எது வரைக்கும் மனதில் ஆதரிப்பாய்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் என்னால் தான் ஆச்சுப்பா, என் திறமையால தான் நடந்துச்சு அப்படின்னு நான் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்புங்க. ஏசப்பாக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். அதை விட்டுட்டு நீங்கள் என்னால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அவரே டைரக்டாக உங்களை டீல் பண்ணுவார். அதனால ஏசப்பா சான்ஸ் கொடுக்கும் போதே அவரோட சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். A person who was in a higher position in an office was controlling all the people working under him by saying that he is the head of the office. Even the owner will take decision by consulting him, and he used to blackmail his workers by saying that he will fire them because the owner will listen to whatever he says. But when the owner comes to know about his wrongdoings and all the things that he has done in the office and the way that he was controlling the workers under him, the boss got furious and he fired him. Likewise, in our life, we have received lots of blessing from our Lord, but some of us will not accept that the blessing was from God, and we will say that I really worked hard for this, and this great thing that happened in my life was because of me, because of my hard work, because of my talent, and nothing other than that. If you're like this, please change. Look what the Bible says in Exodus chapter 10 verse 3. How long will you refuse to humble yourself before me? Yes, the Lord is asking you today, how long will you be refusing to humble yourself before Him? Whatever you have in your life, and if you're alive today, it is because of the pure grace of God. So don't praise yourself and don't tell everyone that it happened because of your hard work and talent, but instead of that, realize that the blessing is from our God and glorify His name, or else He Himself will make you to humble before Him. So don't waste your time self-praising and surrender yourself to Lord and humble before Him so that He will lift you high and bless you. So surrender yourself to our Lord and humble yourself so you can live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.